வணக்கங்க. பேப்பரில் வந்த செய்திங்க இது. மராட்டி மாநிலம் மும்பையில் பச்சோரங்கிற இடத்துல வந்து எக்ஸ்பிரஸ் வண்டி போயிட்டு இருந்துருக்குதுங்க. அதில் அன்ரிசர்வேஷன் பொட்டி இருக்கு இல்லையா, அதில் பார்த்தீங்கன்னா ஹாட் அக்சில் பிரேக் ஜாமிங் அப்படிங்கிற காரணமாக வந்து தீப்பொறியும் புகை வந்திருக்குது. உடனே அங்கே ரயிலில் தீ பிடிச்சின்னு சொல்லி பொருளை கிளப்பிவிட்டுங்க படம் என்ன பண்ணிக்கிறாங்க, அபாய சங்கிலி பிடிச்சி இழுத்துருக்கிறாங்க. நின்ன உடனே ரயில் நின்ன உடனே டக்கு டக்குன்னு அதில் இறங்கி குதிச்சுக்கிறாங்க. குதிச்சவங்க பார்த்தீங்கன்னா பக்கத்தில் தண்டவாளத்தில் இன்னொரு தண்டவாளத்தில் இறங்கியிருக்கிறாங்க. அந்த தண்டவாளம் பார்த்தீங்கன்னா வளைவான பாதையில் இருந்திருக்குது. அது எதிர்த்தாப்புல ஒரு ரயில் ஒன்று வந்திருக்குங்க, தெரியல. படன்னு கொஞ்ச நேரத்துலைங்க டக்குன்னு அடிச்சுங்க 12 பேர் அவுட் ஆகிட்டாங்க. நிறைய பேர்த்துக்கு உயிர் போராடிட்டு ஹாஸ்பிட்டல் சேர்த்துருக்குறாங்க. இதுக்கெல்லாம் முழு காரணம் பார்த்தீங்கன்னாக்கா, யாருக்கும் வந்து சுய அறிவு கிடையாதுங்க, விழிப்புணர்வு கிடையாது. ரயிலில் தீ பிடிச்சுன்னு சொல்கிறாங்க, அபாய சங்கிலி பிடிச்சி இழுத்தாச்சு, வண்டி நின்றுச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கணும், பொறுமையாக தீ பிடிச்சிருக்கா என்னென்னு பார்த்துட்டு இறங்கியிருக்கணும். அப்படி இறங்கினாலுமே தண்டவாளம் இல்லாத பக்கம் இறங்கியிருக்கணும். அப்படி இறங்கிட்டாலுமே தண்டவாளத்தை தள்ளி நின்று இறங்கியிருக்கணும். எதையுமே யோசனை பண்ணாமல் இந்த எல்லாமே ஹிந்திக்காரனுக்கு தான். எல்லாம் பாருங்க, இன்னும் அடிபட்டு போயிடுச்சு. உயிர் தான் இல்லைங்களா, ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. இனிமேலாவது ஏதாச்சும் தீ பிடிச்சின்னு சொல்லி சொன்னாங்கனாக்கா யோசனை பண்ணி பார்த்து பொறுமையாக இறங்குங்க, உயிரை காப்பாற்றிக்குங்க. நன்றிங்க, சந்திக்கலாம்.